ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் நாமத்தில் மீண்டும் எங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக தானியேலின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்திற்கு கையெழுத்து வைக்கப்பட்டதென்று அறிந்த போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் வீட்டு அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன்பு செய்து வந்தபடியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்கு முன்பாக முழங்கால் படியிட்டு ஜெபம் பண்ணி ஸ்தோத்திரம் செலுத்தினான். தானியேலுடைய ஜெப வாழ்க்கை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. தானியேல் ஜெபிக்கிற ஒரு மனிதனாக இருந்தான். ஜெபிக்கிறவர்கள் நிச்சயமாகவே ஜெயிக்கிறவர்களாக இருப்பார்கள், தோற்று போக மாட்டார்கள். நம்முடைய வாழ்க்கையில ஆண்டவர் இதிலிருந்து அநேக காரியங்களை கற்றுக் கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நமக்கு பழக்க வழக்கங்கள் உண்டு. கேட்டால் 3 பேரை சாப்பிடுவதற்கு நேரம் வைத்திருக்கிறோம். சிலர் சொல்லுவாங்க, நான் வழக்கத்தின்படி இந்த நேரத்துக்கு நான் டைமுக்கு தூங்க போயிருப்பேன். சில மார்னிங் நான் கரெக்டா வாக்கிங் போவேன், நான் ஜிம்முக்கு போவேன், இந்த டைமுக்கு ஆபீஸ் போவேன். ஒவ்வொன்றுக்கும் டைம் ஷெட்யூல் வச்சிருப்பாங்க. சின்ன பிள்ளைகள் வளர்க்கவங்க பிள்ளைகளுக்கு அந்த டைம்ல இந்த ஆகாரத்தை கொடுக்கணும், அல்லது சிக்கா இருக்கவங்க இந்த டைம்ல இந்த டேப்லெட், இந்த நேரம் இந்த டேப்லெட், எல்லாத்துக்குமே ஒரு வழக்கம், ஒரு டைமிங், ஒரு ப்ரொசீஜர்ஸ் வச்சிருக்கிறோம். ஆனா ஜெபிக்கிறதுக்கு நம்ம அதை வச்சிருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில பழக்கமா வழக்கமா மாறி இருக்குதா? தானியேல் பிரதானிகளுக்கெல்லாம் பிரதானியா இருந்த அரண்மனையில வேலை செய்கிற அந்த தானியேல் அதற்குன்னு ஒரு ஷெட்யூல் போட்டு 3 நேரம் தினம் ஜெபிப்பாராம். அந்த நாட்கள் ஒரு சட்டம் வந்துருச்சு. ஏன்னா தானியேலை பழி வாங்குறதுக்கு ஒரு கூட்டம் இருந்துச்சு. அது குறித்து அவன் கவலைப்படல. எப்படி அவன் எந்த விதத்திலும் தன்னுடைய வேலையில் குறைவற்றவனாய் பழுதற்றவனாய் உண்மையாக இருந்தபடியால் தவறு கண்டுபிடிக்க முடியவில்லை. மாறாக ஜெபிக்கிற காரியத்துல ராஜா கிட்ட போய் தந்திரமாய் ஒரு கூட்டம் பேசி 30 நாட்கள் உண்மை தவிர யாரிடமும் விண்ணப்பம் பண்ணக்கூடாதுன்ட்டு ஒரு சட்டத்தை நிறைவேற்றிட்டு வந்துட்டாங்க. ஆனால் சட்டம் ஜெபிக்க கூடாதுன்னு போடப்பட்டு விட்டது. அறிந்தும் இன்னைக்கு ஒருவேளை ஜெபிக்க கூடாது, ஆண்டவரை தேடக்கூடாதுன்னா எத்தனை பேர் நிற்போங்கிறது தெரியாது. அல்லது ஒரு சட்டம் எல்லாரும் ஜெபம் பண்ணணும்னு சொன்னா கூட எத்தனை பேர் அந்த சட்டத்துக்கு இது பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆனா பாருங்க, அந்த சட்டம் ஏற்படுத்தப்பட்டும் அதற்கு தண்டனை சிங்கக்கபியில போடப்பட வேண்டும். அது மேலும் பொழுது கவலைப்படல, சிங்கக்கபிக்குள்ள போறதை பற்றி கூட கவலைப்படல. ஆண்டவர்கிட்ட பேசாம இருக்க முடியாத, அதுதான் அன்பு, உண்மையான அன்பு. நம்முடைய தேவைகளுக்காக, நம்முடைய விருப்பங்களுக்காக, நம்முடைய இதுக்காக நிற்கும் போது அது அன்பு நிமித்தமாக ஏற்படுதல். ஒருவரை நீங்க அதிகமா நேசிச்சீங்கன்னா யூ நெவர் எக்ஸ்பெக்ட் அவங்ககிட்ட எதுவுமே கிடைக்கணும், வாங்கணும்னு எதிர்பார்க்கவே மாட்டீங்க. நீங்க கொடுக்கணும்னு தான் எதிர்பார்ப்பீங்க. தானியேல் ஜெபிக்கிறார். குற்றம் சாட்ட காத்திருந்தவர்கள் அதை போய் ராஜாவிடம் சொல்லுகிறார். ராஜா அப்பதான் முழித்துக்கோ, ஐயோ தப்பு நடந்துட்ட. ராஜாவே தானியேலை காப்பாற்ற நினைச்சார், முடியல. சிங்கக்கபியில் தூக்கி போடப்பட்டார். ஆனால் கர்த்தர் சிங்கங்களின் வாயை கட்டி போட்டார். ஒன்றும் செய்ய முடியவில்லை தானியேலை. அடுத்த நாள் வெளியே வருகிறார். அதே சத்துருக்களை அந்த சிங்கக்கபியில் தூக்கி போடுகிறார்கள். அந்த குடும்பமாய் ஒவ்வொருத்தரும் அந்த சிங்கங்கள் விட்டு வைக்கவில்லை, காலி பண்ணிருச்சு. ஜெபிக்கிறவர்கள் ஜெயிக்கிறவர்கள், தோற்று போக மாட்ட சூழ்நிலை சாதகமா இல்லாதது போல இருக்கலாம். ஆண்டவருக்காக உண்மையாக இருந்த நான் போராடி ஜெபித்தன ஏன் நடந்தது கேள்வி கேட்காதங்க. பின்பு ஒரு பெரிய மகிமையான காரியம் இருக்குது. நம்முடைய வாழ்க்கை சற்று யோசித்து பாருங்க. நம்முடைய ஜெபம் எப்படி இருக்கிறது? ஜெப நேரம் எப்படி இருக்கிறது? எல்லாத்துக்கும் ஒரு டைம் வச்சிருக்கிறோம். ஜெபிப்பதற்கு ஒரு டைம் வச்சிருக்கிறோமா? ஜெபித்து பாருங்கள். அது ஆண்டவரோடு பேசுறது. சாப்பிடாம கூட தானியேலால இருக்க முடிஞ்சது, எல்லாத்தையும் இருக்க முடியாது. ஆனால் ஜெபிக்காமல் இருக்க முடியவில்லை. ஆண்டவருடைய பிள்ளைகள் அடையாளமே ஜெபம்தான். ஜெபிக்காமல் இருக்க முடியலன்னு சொல்லணும். அந்த ஒரு அனுபவத்துக்குள் கடந்து வர ஆண்டவர் விரும்புகிறார். ஒரு வல்லமையான ஊழியக்காரர் வாழ்க்கையில் எழுதின ஒரு காரியத்தை படித்தேன். ஜெப நேரம் ஒன்று அவர் ஜெபாரைக்குள் போனால் எப்படிப்பட்ட செய்தியா இருந்தாலும், எப்படிப்பட்ட போன்னாலும் அவர் அட்டன் பண்ண மாட்டாங்க, ரீச் பண்ண முடியாது. ஈவன் ஒரு மரண செய்தியா இருக்கலாம், அர்ஜென்ட் செய்தியா இருக்கலாம். அப்படின்ட்டு அப்படி இருக்கிற மனிதன் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு போன் அடிக்கிறது. அவருடைய உதவியாளர் எடுக்கிறார். எடுத்து இந்த மாதிரி குறிப்பிட்ட நபர் ஐயா கிட்ட கூட நான் பேசணுங்கும் போது, இப்பொழுது பேச முடியாது. இல்லப்பா, நான் அந்த தேசத்தின் ஜனாதிபதி பேசுகிறேன், சொல், உடனே பேச சொல். நீங்க யாரா இருக்கலாம். இப்போ உங்களை காட்டில ஒரு பெரிய ஆள்கிட்ட அவர் பேசிட்டு இருக்கிறாரு, பேச மாட்டாரு. நானும் உள்ள போக முடியாது. பாருங்கள், யோசித்து பாருங்கள். அவர் யார்? வல்லமையான ஊழியக்காரர். அந்த அளவு ஆண்டவருக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறார். நாம் ஆண்டவருக்கு எந்த அளவு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், நம்ம இப்படிப்பட்ட காரியங்களே நம்மளை கண்டுபிடிச்சுக்கலாம். நாம் அப்படி இருக்கிறோமா? ஜெபம் பண்ணும்போது போன் வந்துச்சுன்னா போன் தான் அட்டன் பண்றோம்னா ஆண்டவரை உதாசீனப்படுத்துறோம். ஜெபம் பண்ணும்போது யாரா கதை தட்டுறாங்க எந்திரிச்சு போனா அப்படி பண்ணுகிறோம். இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கலையே. ஆனா நமக்கு மட்டும் எல்லா இடத்திலும் முக்கியத்துவம் வேண்டும், எல்லா இடத்திலும் ஆண்டவர் முக்கியத்துவம் கொடுக்கணும் எதிர்பார்க்கிறோம். நோ, ஃபர்ஸ்ட் பிரியாரிட்டி ஆண்டவர் கொடுப்போம். அவர் எல்லாமே பெஸ்டா மாத்தி கொடுப்பாரு. ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, ஜெபத்தை கேட்கிறவர். ஜெபம் எங்க வாழ்க்கையில் எங்க ரத்தத்தோடு ஊறட்டும்பா, செயலாக மாறட்டும். ஜெபிக்கிறவர்கள் ஜெயிக்கிறோம் சொல்லி நாங்கள் தியானிக்கிறோமே, எங்கள் வாழ்க்கையில ஒருவேளை இந்த நேரத்தில் சோர்ந்து போய் விடலாம், ஜெபிக்க மறந்து விடலாம், ஜெபிக்க முடியலன்னு அந்த நிலைமைகள்லாம் மாற்றி ஜெபாவியை ஊற்றி தைரியப்படுத்தி ஜெபிக்கிறவர்களாய் ஒவ்வொருவரும் மாறட்டும் அப்பா. அது சுயநலத்தோடு கூட அல்ல, உண்மை நேசிக்கிறவர்களாய் உம்மோடு பேசணுமே அந்த தாகமும் ஏக்கமும் உண்டாகட்டும். தானியேலை போல நாங்கள் தொடர்ந்து வழக்கமாக ஜெபிக்கக்கூடிய ஒரு பழக்கத்தை ஏற்படுத்தி கொடுங்க.
சூழ்நிலை பார்த்து பயப்படாம கடைசி வரை எங்க ஜெப வாழ்க்கையில இன்னும் அதிகமா இடைவிடாமல் ஜெபி பண்ணுங்கள், சோர்ந்து போகாம நீங்க சொல்லிருக்கீங்க. இந்த நாட்கள் அதிகமா ஜெபத்தை எதிர்பார்க்கறீங்கப்பா. உங்களோடு பேசுறோம், உறவாடுற அனுபவம் இன்னும் பெரிதாகட்டும். இதை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் உண்டாகட்டும் அப்பா. தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறேன். துதிக நம்ம ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன் ஆமேன். சோர்ந்து போகாமல் தொடர்ந்து ஜெபியுங்கள். எதை நிறுத்தினாலும் ஜெபிக்கிறத நிறுத்திடாதங்க. ஜெயம் உண்டு. இந்த சிந்தனையோட நாளை தொடருவோம். மீண்டும் நாளை தினம் சந்திப்போம்.